ஸோ இந்த ரெண்டு சாங்கோட இன்ட்ரோ அவுட்ரை பற்றி சொல்கிறேன். எங்கே நம்ம மிக்ஸ் ஆரம்பிக்க போகிறோமோ அதுதான் இன்ட்ரோ. இந்த இடத்துல நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அங்கே தான் ஆரம்பிக்க போகிறோம். இந்த சாங் அவுட்ரோ பார்த்தீங்கன்னா இதுதான் அவுட்ரோ. அங்கே தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த இன்ட்ரோவை அந்த அவுட்ரோவில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த சாங் முடியும் போது இந்த சாங் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் வந்து ஸ்மூத் க்ளீன் மிக்சிங். பாருங்கள், Hey guys, welcome to VM DJ Academy. Mashups with real DJ mixing. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஜேஸ் மேஷப் ப்ளே பண்ணுறாங்க. ஸ்டெம்ஸ் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறாங்க. 4 சேனல் மிக்சிங்கில் வந்து ஒரு சாங்கில் ஒரு ட்ராக் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்க்காக தான் பண்ணுறது. ஃபுல் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா சாங் டு சாங் மிக்சிங் தான் மெஜாரிட்டி. நீங்கள் ஒரு டிஜேவாக இருக்கீங்கன்னா சாங் டு சாங் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணுறது தான் மெயின் ஆஸ்பெக்ட். அதுதான் உங்களோட மெயின் கான்செப்ட். மேஷப்ன்றது ஒரு க்ரியேட்டிவிட்டிக்காக பண்ணுறது. ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா 2 மேஷப் இல்லை 3 மேஷப் ஒரு 4 மேஷப் ப்ளே பண்ணலாம். ஆனால் ஃபுல் ஈவெண்ட்டுமே மேஷப் ஆச்சு ப்ளே பண்ண முடியாது. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்க்குறீங்களா, அந்த டிஜே வந்து ஃபுல் ஈவெண்ட்டு இந்த மாதிரி ப்ளே பண்ண மாட்டார். உங்களுக்கு ரீல்ஸ்க்காக தான் ப்ளே பண்ணி காட்டுறாரு. டிஜேஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி தான் ஃபுல் ஈவெண்ட் ப்ளே பண்ண போகிறது இல்லைன்றது. ஸோ நீங்கள் டிஜே இண்டஸ்ட்ரியில் வரீங்கன்னா முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது சாங் செலெக்ஷன் தெரிஞ்சுக்கணும், பிளேலிஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும், சாங்கோட இன்ட்ரோ அவுட்ரோ பற்றி தெரிஞ்சுக்கணும். டிஜேங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாங் டு சாங் மிக்சிங் தான். ஒரு பாட்டிலேருந்து ஒரு பாட்டை அழகாக மாற்றுறது தான் மெயின் இம்பார்ட்டன்ட். வைபு குறையக்கூடாது, சேம் எனர்ஜியாக இருக்கணும். 2 ஹவர் இல்லை 3 ஹவர் நான் ஸ்டாப்பாக நீங்கள் ப்ளே பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேஷப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் 6 நிமிஷம் இப்படி தான் மேஷப்ஸே இருக்கும். ஃபுல் ஈவெண்ட்டு நீங்கள் பீட் லேயராக வச்சே மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஃபுல் ஈவெண்ட் மேஷப்பாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஃபுல் ஈவெண்ட்டை மேஷப்பாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாங்ஸ் வந்து இனஃப் சாங்ஸ் இருக்காது. சாங்ஸ் ஷார்ட்டேஜ் ஆகிடும். அப்புறம் அந்த ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்கள் சாங்ஸ் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி பீட்ஸை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகிடும். ஒரு சாங் 2 சாங் பரவாயில்ல. ஃபுல் ஈவெண்ட் 2 ஹவர் 3 ஹவர்மா பீட் வச்சு மிக்ஸ் பண்ணுவீங்க, பண்ண மாட்டீங்க. இந்த சோஷியல் மீடியா டிஜேஸ் எல்லாம் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் பர்ஃபார்மன்ஸை ஒரு 60 செகண்ட்ஸில் காட்டுறாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு டிஜே இண்டஸ்ட்ரியில் வரணும்னு நினச்சிங்கன்னா ப்ராப்பர் மிக்சிங் தெரிஞ்சுக்கணும். எங்கே மிக்ஸ் பண்ணுங்க, மிக்ஸ் பண்ணக்கூடாது, இன்ட்ரோஸ் என்ன அவுட்ரோஸ் என்னன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ VM DJ Academy வெட்டிங் டிஜே கோர்ஸ்னு இருக்குங்க. அந்த கோர்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெட்டிங் டிஜே எப்படி ப்ளே பண்ணணும், வெட்டிங் டிஜேல என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, அதில் எப்படி நீங்கள் சால்வ் பண்ணலாம், எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளாஸில் டீச் பண்ணுறோம். VM DJ Academy